பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் அவருடைய குடும்பத்தினரான விஜய பிரபாகரன், சண்முக பாண்டியன் அவர்கள் இன்று வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்கு செலுத்தினார்கள். அதை குறித்த ஒரு காணொலியாக இந்த காணொலி இருக்க போகின்றது. நீங்கள் நமது வலைவலிக்கு வருவது புதியதென்றால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம். சென்னை சாலிகிராமத்தில் உள்ள காவேரி மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் அவர்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தார்கள். அதாவது பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் விஜய பிரபாகரன், மேலும் இன்னொரு மகனான சண்முக பாண்டியன் இவர்கள் மூவரும் அங்கே வாக்கு செலுத்தினார்கள் என்பது செய்தியாக வெளியாகி இருக்கின்றது. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேமுதிகவின் பொதுச் செயலாளராக இருக்கின்றார். தேமுதிகவின் முக்கிய நிர்வாகியாக விஜய பிரபாகரன் இருக்கின்றார். மேலும் சண்முக பாண்டியன் நடிகர் மற்றும் பிரேமலதாவின் இளைய மகனாக இருக்கின்றார். இவர்கள் மூவரும் ஒன்றாக வந்து வரிசையில் நின்று ஜனநாயக கடமையாற்றினர். இந்த தேர்தலில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கடலூர் மாவட்டத்தில் விருதாச்சலம் தொகுதியில் திமுக தலைமையிலான கூட்டணியில் போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக இருக்கின்றது. மேலும் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் விஜய பிரபாகரன் அவர்கள் போட்டியிடும் தொகுதியில் எப்படிப்பட்ட வாக்கு நிலவரம் இருக்கின்றது என்பதை குறித்து பார்ப்போம். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் அவரது மகன் விஜய பிரபாகரன் ஆகியோர் போட்டியிடும் தொகுதி மற்றும் அங்கே உள்ள நிலவரம் என்ன என்பது குறித்து பார்ப்போம். பிரேமலதா விஜயகாந்த் தொகுதி கடலூர் மாவட்டத்தில் விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்றார். இது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் 2006 முதலில் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்குள் நுழைந்த தொகுதி என்பதால் இதனை தனது கௌரவ போட்டியாக பிரேமலதா விஜயகாந்த் கருதுகிறார். விஜய பிரபாகரன் தொகுதி விருதுநகர் மாவட்டத்தில் விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்றார். சிறப்பு என்னவென்றால் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இதே பகுதியில் போட்டியிட்டு மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை தவறவிட்டார் நம்ம விஜய பிரபாகரன் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது தனது சட்டமன்ற தேர்தலை அறிமுகத்தை இங்கே தொடங்கியிருக்கின்றார். வாக்கு நிலவரம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்று ஏப்ரல் 23, 2026 காலை 9 மணி நிலவரப்படி வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக தமிழ்நாட்டில் முழுவதுமாக நடைபெற்று வருகின்றது. தமிழகம் முழுவதும் சுமார் 17.69% வாக்குகள் இதுவரை பதிவாகி இருக்கின்றன. இந்த 2 தொகுதிகளிலும், அதாவது விருதுநகர், விருதாச்சலம் ஆகிய 2 தொகுதிகளிலும் காலை முதலே மக்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றார்கள். குறிப்பாக விஜயகாந்த் அவர்கள் ரசிகர்கள் பட்டாளம் அதிகம் உள்ள விருதுநகர் தொகுதியில் இளைஞர்களின் வருகை அதிகமாக இருந்தது காணப்படுகின்றது. போட்டி தன்மை விருதாச்சலம் பிரேமலதா விஜயகாந்த் பாமக மற்றும் தாவேகா வேட்பாளர்களுடன், மேலும் நாம் தமிழர் வேட்பாளருடனும் 4 முனை போட்டியாக இந்த முறை இருந்து வருகின்றது. விருதுநகரில் விஜய பிரபாகரன் அதிமுக மற்றும் நாம் தமிழர் வேட்பாளர்களுக்கு எதிராக களம் காணுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடப்பதால் மாலைக்குள் மாநிலத்தில் மொத்த வாக்குப்பதிவு சதவீதம் கணிசமாக உயரக்கூடும் என்று எதிர்பார்க்கவும் படுகின்றது. மேலும் மக்களாட்சி தத்துவத்தை போற்றும் வகையில் வாக்களித்து குடிமக்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையிலும் ஒரு சில செய்திகளை பார்ப்போம். ஜனநாயகம் என்பது மக்களுக்காக, மக்களால் நடத்தப்படும் ஒரு உன்னதமான ஆட்சி முறை. இந்த ஆட்சி முறையின் முதுகெலும்பாக திகழ்வது நாம் செலுத்தும் ஒவ்வொரு வாக்கு ஆகும். இன்று தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் சட்டமன்ற தேர்தல் தங்களின் தனிப்பட்ட வேலைகளை தள்ளி வைத்துவிட்டு வெயிலையும் பொருட்படுத்தாமல் வாக்குச்சாவடிகளுக்குள் வந்து ஒரு வரிசையில் நின்று வாக்களித்து வரும் ஒவ்வொரு குடிமகனும் ஒரு மாபெரும் புரட்சியாளனே. வாக்களிப்பது என்பது வெறும் உரிமை மட்டுமல்ல, அது நம் நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரு மாபெரும் பொறுப்பு அல்லது கடமை என்று கூட கூறலாம். ஒரு நாட்டின் வளர்ச்சி, அமைதி மற்றும் முன்னேற்றம் ஆகியவை சரியான தலைவர்களை தேர்ந்தெடுப்பதில் தான் அடங்கியுள்ளது. இன்று காலை முதலே முதியவர்கள் முதல் முறை வாக்களிக்கும் இளைஞர்கள் வரை அனைவரும் காட்டிய ஆர்வம் தமிழகத்தில் அரசியல் விழிப்புணர்வு உலகிற்கு பறைசாற்றுகின்றது என்று நான் கூற வேண்டும். உடல்நலக்குறைவு மற்றும் வயது முதிர்வை பொருட்படுத்தாமல் தள்ளாத வயதிலும் ஜனநாயக கடமையாற்ற வந்த பெரியவர்கள் வருங்கால தலைமுறையினருக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமாக திகழ்கின்றார்கள். என்று நீங்களும் வாக்களியுங்கள், நானும் வாக்களிக்கின்றேன். நிச்சயமாக நல்ல ஒரு தலைமையை தேர்ந்தெடுப்போம். மீண்டும் ஒரு தேர்தல் காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.